தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வார இறுதி நாளில் பல்வேறு அலுவல்களுக்கு ஆயத்தமாகும் நேயர்களின் பொன்னான நேரத்தை கருத்தில் கொண்டு விரைவு செய்தி தொகுப்பை அளிக்கிறோம். மம்தா அரசின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என நரேந்திர மோடி நம்பிக்கை, ரயில் பயணத்திற்கான முன்பதிவு, நாளை 1.5 மணி நேரம் நிறுத்தம் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை முதலில் விரைவு செய்திகளாக காணலாம். தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதை அடுத்து 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். வணக்கம். தமிழகம் வழியாக பெங்களூருவுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை கெயில் நிறுவனம் கைவிட்டுள்ளது. கொச்சியில் இருந்து பெங்களூரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அதிரடியாக விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 205 ரன்களை குவித்துள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்துள்ளது. மேலும் பல புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். 44 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கலாநிதியிடம் கேட்கலாம். விரிவான செய்திகள். திமுக தலைவர் கருணாநிதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் கட்சியில் இருந்து தாம் நீக்கப்பட்டதாக மு.க. அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாம் யார் என்பதை நிரூபிக்க தேர்தலை பயன்படுத்துமாறு தொண்டர்களுக்கு திமுக கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஹைதர் அலி மற்றும் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் AKS விஜயன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதி அம்மா குடிநீர் பாட்டிலில் உள்ள இலை ஓவியத்தை அகற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து அப்போது அவர் உரையாற்றி வருவதை நேரலைகிறார். அதிமுகவும் திமுகவும் மக்களை ஊழல் செய்ய தூண்டுவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 121 மக்களவை தொகுதிகளில் மக்கள் ஆர்வமாக மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜீவா. முதன்மை விரிவான செய்திகள். திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளிடமிருந்து விடுபட்டால்தான் தமிழக மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் என நரேந்திர மோடி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சிவகாசியில்